மொபைல் கேம்ஸை பிசியில் எப்படி ப்ளே பண்ணுறது வாங்க பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோவில் 3 ஸ்டெப்பில் எப்படி மொபைல் கேம்ஸை பிசியில் விளையாடுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் மக்களை, வெல்கம் டு மை சேனல். இது கேம் டைம். கைஸ், ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆப் தேவை கைஸ், ப்ளூ ஸ்டாக். ஸோ அந்த ஆப் நேம் வந்து ப்ளூ ஸ்டாக். இது வந்து ஒரு மொபைல் 2 பிசி எமுலேட்டர். ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னா, நீங்கள் நார்மலாக கூகுள் க்ரோமில் போயிட்டு ப்ளூ ஸ்டாக் பிசி டவுன்லோட் டைப் பண்ணாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்ச்லேயே வந்து அந்த லிங்க் வந்துடும். ஸோ இது வந்து அஃபிஷியல் வெப்சைட். இது ப்ளூ ஸ்டாக்கோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் போய் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேஜ் வந்தோடனே நம்மளுக்கு டவுன்லோட் ப்ளூ ஸ்டாக்ன்ற ஆப்ஷன் காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இப்போ ப்ளூ ஸ்டாக் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இது ஃப்ரீ தான் கைஸ். இந்த ஆப் வந்து டோட்டலி ஃப்ரீ தான். ஸோ உள்ளே எந்த பெய்டும் இருக்காது, இன்ஸ்டால் பண்ணும் போது எந்த பெய்டும் இருக்காது. ஸோ டோட்டலி ஃப்ரீ தான். இது நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதோட டைரக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதுலேயும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டெப் நம்பர் 2ல் நம்ம டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த டவுன்லோடை எடுத்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ டவுன்லோடில் போயிட்டு ப்ளூ ஸ்டாக் இன்ஸ்டால்னு ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் நவுன்னு கேட்கும். ஸோ டேரெக்டாகவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா டிஃபால்ட்டான டைரக்டரியில் போய் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ டிஃபால்ட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் டேட்டா ப்ளூ ஸ்டாக். ஸோ சி ட்ரைவில் போயிட்டு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா, டேரக்டரி சேஞ்ச் பண்ணணுன்னா இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சேஞ்ச் ஃபுல்லாக கொடுத்து. ஸோ நான் இப்போ வந்து சி ட்ரைவ்லேயே நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஸோ அக்ரி. ஸோ நீங்கள் அதை ரீட் பண்ணோன்னா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு அக்ரி கொடுங்க. ஸோ டவுன்லோடிங் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ உங்கள் நெட்டோட சைஸ் பொறுத்து டவுன்லோடிங் இருக்கும். டோட்டல் சைஸ் வந்து 103 MB டவுன்லோட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 600 MB வந்து அடிஷ்னலாக டவுன்லோட் ஆகுது. ஸோ 600 MBனால கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஆன டவுன்லோடு வந்து 100 சம்திங் இருந்ததுனால சீக்கிரம் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் டெவலப் பண்ணணும், இந்த 600 MBயும் டெவலப் பண்ணணும், ரெண்டுமே டெவலப் பண்ணிக்கணும். இந்த சாஃப்ட்வேர் தான் கைஸ் ரொம்ப ஃபேமஸான சாஃப்ட்வேர். நீங்கள் வந்து மொபைல் கேம்ஸை பிசியில் ஆடணுன்னா நம்பர் 1 வந்து இந்த ப்ளூ ஸ்டாக் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வரும். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் ரிலீஸ் பண்ணுற கேம் எல்லாமே வந்து இந்த ப்ளூ ஸ்டாக்கில் வந்து வந்துடும். ஸோ அதில் இருக்க கேம்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ப்ளே பண்ணலாம். கேம்ஸ் மட்டும் இல்லை, ஸோ அதர் ஆப்ஸு. ஸோ அதர் ஆப்ஸ்னால் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ஸ் இது மாதிரியான நீங்கள் வந்து இந்த ப்ளூ ஸ்டாக்கில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக 170 MB டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது தேர்ட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு 100 சம்திங் இருந்தது, அப்புறம் 600 MB, இப்போ 170 MB 3 பார்ட்டாக டவுன்லோட் ஆகுது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 GB கிட்ட போகுது சைஸு. டவுன்லோடிங் சைஸ் வந்து 1 GB கிட்ட போகுது. ஸோ அதுக்கு நான் டேட்டா வச்சுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், ஓவரால் இன்ஸ்டால் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து செக்கிங் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு நெட்டு தேவையில்லை, நம்மளோட சிஸ்டமோட ரெக்யர்மெண்ட்ஸ் மட்டும் செக் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து இந்த ஸ்பீட் டிஃபர் ஆகும் கைஸ். உங்களுக்கு ஹை ஸ்பீட் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்பீட் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் லோ பர்ஃபார்மன்ஸ் சிஸ்டம்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே கைஸ், நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு ஷார்ட்கட்லேயே வந்து ப்ளூ ஸ்டாக் ஆட் ஆகிடுச்சு. ப்ளூ ஸ்டாக் வந்து நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸ்டெப் நம்பர் 3ல் வந்து நம்ம இந்த ப்ளூ ஸ்டாக் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஆப்போட ஸ்க்ரீனு. ஸோ ப்ளூ ஸ்டாக் ஆப் ப்ளே ஸ்டார்டிங் ப்ளூ ஸ்டாக். ஸோ ஸ்டார்டிங் கீழே லோடிங் ஆகிட்டுருக்கு. எஸ், நீங்கள் இனிஷியலாக வந்து ப்ளூ ஸ்டாக் ஓப்பன் பண்ணும்போது இந்த பேஜ் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீன் போய்க்கலாம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஹோம் சிம்பிள் போட்டிருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். ஓகே கைஸ், ப்ளூ ஸ்டாக்கோட ஹோம் ஸ்க்ரீன் மொபைலுக்கு இருக்கும் பார்த்தீங்களா ஹோம் ஸ்க்ரீன், அது மாதிரி தான். ஸோ இதில் நிறைய வந்து டிஃபால்ட்டாகவே ஆப்ஸ் இன்ஸ்டால் இருக்கும், ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் இதில் வேணும்னாலும் நீங்கள் இதில் போய் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மொபைலில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுற ஆப்ஸ் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணிப்போம் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான் இதுலேயும். ஸோ இதில் போயிட்டு இங்கே சிஸ்டம் ஆப்ஸில் போயிட்டு ப்ளே ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்கன்னா நம்மளுக்கு மொபைலில் இருக்க மாதிரியே ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து சைன்இன் கேட்கும். நீங்கள் சைன்இன் கொடுத்துட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும்.
ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் இல்லை இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஸோ என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே உங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டோம். ஸோ நாட் நவ் கொடுத்துட்டு ஸோ அக்செப்ட். ஓகே, இப்போ ப்ளே ஸ்டோருக்குள்ளே உள்ளே போயிடுச்சு. ஸோ இதுதான் கைஸ் ப்ளே ஸ்டோர் ஸ்க்ரீனு. ஸோ இதில் வந்து கேம்ஸு, ஆப்ஸு, ஸோ எல்லா ஆப்ஸும் நம்மளுக்கு வந்து மொபைல் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற எல்லா ஆப்ஸுமே இதில் இருக்கும். எல்லா ஆப்ஸும் எல்லா கேம்ஸுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கேம்ஸ் வேணுமோ நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பப்ஜி. ஸோ பப்ஜி இருக்குன்னா பப்ஜி போட்டு ஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்குது பாருங்கள் பப்ஜி. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்ஸ்டால் கொடுத்துக்கணும். ஸோ இங்கே இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு மொபைலில் இன்ஸ்டால் ஆகிற மாதிரியே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது 1.05 GB. இது கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால நம்ம சின்ன கேம்ஸ் எதுனா வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேறு கேண்டி க்ரஷ். ஸோ கேண்டி க்ரஷ் எல்லாரோட ஃபேவரட் தான். ஸோ கேண்டி க்ரஷ் வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இன்ஸ்டால். ஸோ 94.92 MB தான். ஸோ இது சீக்கிரமாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது முடிஞ்ச உடனே இதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ 9900 இன்ஸ்டாலிங். ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே வந்துடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் டேரெக்டாக கொடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை இங்கே பேக் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் வந்துடும். ஸோ இந்த டேப்பையே க்ளோஸ் பண்ணோன்னா இதை கொடுத்துட்டு இங்கே க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதை டேப்பை க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இந்த டேப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கு பாருங்கள், கேண்டி க்ரஷ் சாகா. ஸோ இங்கே போய் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளே இன் ஃபுல் ஸ்க்ரீன். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கேட்குது. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா நம்ம F11 ப்ரெஸ் பண்ணியும் ஷார்ட்கட்டில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோட ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ கேம்குள்ளே வந்துட்டோம். ஸோ அக்செப்ட், ப்ளே. ஓகே கைஸ், கேம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம மவுஸை வச்சு யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேண்டியெல்லாம் மூவ் பண்ணி நம்ம நார்மலாக மொபைலில் ஆகிற மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணோன்னா, ஸோ இந்த கேமை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், வேறு ஆப் ஓப்பன் பண்ணணும், இங்கே பேக் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குயிட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதை குயிட் கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துடலாம். க்ளோஸ். ஸோ பேக் போனீங்கனாலே உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடும். எக்ஸிட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டெப் 3. ஸோ ப்ளூஸ்டாக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேமரா ஆப்பு, செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஃபோனில் செட்டிங் வச்சுருக்க மாதிரியே எல்லா செட்டிங் ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கும். இதில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மீடியா பிளேயர், ப்ளே ஸ்டோரு, இதுலேயே வந்து நீங்கள் இந்த ஆப்குள்ளேயே போயிட்டு நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரோம் ஓப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் மொபைலில் என்னென்னலாம் மேக்ஸிமம் ஆப் யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்குள்ளே வந்துட்டோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவை போட்டு அதை கிளியர் பண்ணிடலாம். கைஸ், என்னோட ப்ரீவியஸ் வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கேம்லாம் நான் ப்ளூஸ்டாக் யூஸ் பண்ணி தான் ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.